வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னு ஆவலாக இருக்கீங்களா? நம்ம ராஜஸ்தான் சீரீஸில் முதல் வீடியோ தாஜ்மஹால் போனோம், இரண்டாவது வீடியோவில் ஆக்ரா ஃபோர்ட் சுற்றி பார்த்தோம், மூணாவது வீடியோவில் ராணி கட்டிய குட்டி தாஜ்மஹால் முதல் தாஜ்மஹாலை போய் பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த கிரேட் அக்பரோட கல்லறை. இதுவரை நீங்கள் பார்த்திராத டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க என் கூட வீட்டிலிருந்து வீச்சுல்லா ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன். மழையோ புயலோ ரெயின் கோட்டு கொடை எல்லாமே இருக்குது, விடமாட்டோம். த கிரேட் அக்பரோட கல்லறை பார்த்திங்கன்னா இது 1605 ஆரம்பித்து 1613 கட்டி முடிச்சிருக்காங்க. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, அக்பர் அவரோட கல்லறை எங்கே அமைக்கணுன்ற இடத்த அவரே சூஸ் பண்ணிட்டாரு. இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, அவர் இறக்கும் முன்னரே கல்லறை அமைய வேண்டிய இடத்த சூஸ் பண்ணிட்டாரு. அவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த கல்லறையை கட்டி முடிச்சது அவருடைய மகன் ஜஹாங்கீர். இந்த கட்டிட வேலையை அக்பர் 1602 அவர் உயிரோடு இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கட்டி முடிக்கும் முன்னரே அவர் இறந்துட்டாரு 1605. போரில் யாரும் அவரை வீழ்த்தலைங்க. வயது முதிர்ந்து உடல் நலம் இல்லாமல் தான் அவர் இறந்து போனார். அக்பர் கடைசி ஆசையின்படி ஜஹாங்கீர் 1613 அதாவது 11 ஆண்டுகள் ஆணுச்சு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அக்பர் கல்லறை போகிறதுக்கு முன்னாடி கோல்டன் ஹவுஸ் என்ற இடத்துல இருக்கோம். அந்த காலத்தில் இந்த சுவர் ஃபுல்லாக தங்கம் இருந்துச்சுங்க. அப்போ ஒரங்கசீப் ஷாஜஹான் மகன் இருக்கார்ல, அந்த காலத்தில் பிரபலமான ஜேட் லேண்ட்லோட் கோகுலை கொண்டுட்டார். அதில் கோபம் கொண்ட ராஜா ராம்சிங் பழி வாங்குறதுக்காக இந்த இடத்த ரொம்பவே கொடூரமான முறையில் தாக்கியிருக்காருங்க. இந்த இடத்துல தீ வச்சு தங்கத்தை உருக்கி இன்னும் பல பொருட்களை திருடிட்டு போயிட்டாரு. அதனால தான் சுவரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கருப்பாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, அக்பர் கல்லறையை திறந்து மிஞ்சி இருந்த எலும்பு கூடுகளை எடுத்து தீ மூட்டி சாம்பலாக்கவும் செஞ்சாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குல்லங்க. இதுதான் த கிரேட் அக்பரோட கல்லறை. இதுக்கு மேல எனக்கு போட்டோ எடுக்க அவங்க அனுமதி கொடுக்கலங்க. இதுதான் பார்த்துக்குங்க. அந்த காலத்தில் இந்த கோல்டன் ஹவுஸ் அப்படி தங்கத்தில் ஜொலிச்சிச்சாங்க. இந்த விளக்கு கூட மொத்தம் 5 தான் இருக்குது. 2 இங்கே இருக்குது, 2 தாஜ்மஹாலில் இருக்குது, 1 ஃபத்தேபூர் சிக்ரியில் இருக்குது. அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லைல்ல, இந்த விளக்கு தான் பயன்படுத்தினாங்களாம். இந்த இடத்த தீ வச்சு நாசம் படுத்தினாங்களா. அதுக்கப்புறம் 1905 இங்கே இங்கிலீஷ் கவர்மெண்ட் கோல்ட் பெயிண்டிங்கில் இந்த இடத்த புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கோல்ட் பெயிண்டிங் தாங்க. இந்த கல்லறை ஒரங்கசீப்போட மகள் ஜெப் உன்னிசா அவங்களோட கல்லறை. அவங்க கல்யாணம் பண்ணாதனால அவங்க பக்கத்துல வேற கல்லறை எதுவும் இல்லை. இது அக்பரோட 2வது மகள் அரம்பானுவோட கல்லறை. அது பக்கத்திலே அவங்க பிள்ளையோட 12 வயது பிள்ளையோட கல்லறை இருக்கு. இது அக்பரோட இன்னொரு மகளோட ஷக் உன்னிசா அவங்களோட கல்லறை. அவங்க பக்கத்திலே மகன் 5-6 வயதுல இறந்து போன பிள்ளைகளோட கல்லறையும் சேர்த்து இங்க இருக்கு. அந்த காலத்தில் இந்த இடத்த அக்பர் ஃபுல்லாக அவர் குடும்பத்தினர் கல்லறைகளை இருக்க தான் கட்டினார். ஆனால் அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலைங்க. ஜஹாங்கீர் அவரோட மனைவி அனாக்குலியோட கல்லறை கூட லாகோர் பாகிஸ்தானில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சிமெட்ரிக்கலில் கட்டியிருக்காங்க. நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தாங்க தெரியுது. அது உண்மை. ஏன்னா நானே குழம்பிட்டேன். இந்த இடத்த வெளியே 5 பகுதிகளாக, உள்ள 5 பகுதிகளாக, சென்டர் 11 பகுதிகள், ஆக மொத்தம் 44 பிரிவுகளை பிரிச்சிருக்காங்க. இதில் 4 பகுதி மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அக்பரோட கல்லறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, 3 மகள்களோட கல்லறை, மிச்சம் 40 எம்டியாக தான் இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல வெளியிலேருந்து நீங்கள் கை தட்டினீங்கன்னா பயங்கரமாக எதிரொலி கேட்குங்க. ஏன்னா இந்த இடத்துல கீழே 7 ஃபீட் அடி கீழே புதைக்குழிகள் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அக்பரோட குடும்பத்தினர் யாராவது இறந்தால் இந்த மேலே இந்த சிவப்பு கல் இருக்குல்ல, அதை நீக்கிட்டு உள்ளே புதைச்சி மேலே கல்லறை வைக்கிறதுக்கு. ஆனால் ஏதோ சரியாக நடக்கலைங்க. ஏன்னா இதெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அதனால 4 கல்லறைகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. மொத்தம் 40 புதைக்குழிகள் இன்னும் 4 பக்கட்டும் காலியாக தான் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருந்துச்சு. அதை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் பார்த்தோங்க. டெலிஃபோன் சிஸ்டம் மெட்டீரியல் லைம், தேன், கருப்பு டால் இதெல்லாம் அரைச்சி சுவர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு சுவர்லேருந்து பேசிட்டு இன்னொரு ஆள் பேசுகிறப்ப டெலிஃபோனில் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி காது கொடுத்து கேட்டால் எங்கே இருந்தாலும் நல்லா கிளியராக கேட்குதுங்க.
வெளியே பார்த்தீங்கன்னா 25 ஏக்கரில் 4 பகுதியாக பிரித்து கார்டன் 4 பக்கமும் அமைச்சிருக்காங்க. இந்த நம்ம போனோம்ல இந்த சிவப்பு பில்டிங்கு, அது மட்டும் 19 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய இடங்க, 119 ஏக்கரில் இருக்குது. இதை சுற்றி நிறையா குரங்குகள், மயில்கள், மான்கள் அப்படின்னு நிறைய நீங்கள் பார்க்கலாங்க. இப்போதைக்கு என்னால் குரங்குகள் மட்டும்தாங்க பார்க்க முடியுது, ஏன்னா சரியான மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. இங்கே மொத்தம் 4 கேட் இருக்குங்க. நம்ம முள்ளுக்கு பூந்தோம்ல, அது பேர் ஜஹாங்கீர் கேட்டு. மற்ற 3 கேட்டு சாத்தியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், நம்ம கோட்டைக்கு பின்னாடி இருக்கோம். ஒரு சுற்றுறோம், அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்குது. வாவ் வாவ். இப்போ நம்ம அவங்கள தேடி ஒன்றுக்கு போவோம். அக்பரோட தூபை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் உண்மையிலே பார்க்க வேண்டிய இடங்க. இங்கெல்லாம் ரொம்ப பேர் வரவே மாட்டுறாங்க. பாருங்கள் அதோட ஆர்கிடெக்சர் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெரிய இடம் பாருங்களேன். அதோடங்க நான் கார்டன் சொன்னல, அந்த கார்டன் அக்பர் காலத்தில் இல்லை. அக்பர் காலத்தில் அந்த முன்னுக்கு பில்டிங்கில் அந்த தொட்டி மாதிரி இருக்கலாம், அந்த தொட்டியில் தண்ணீரை நிரப்பி ரோஜா பூ ஃபுல்லாக வச்சுருப்பாங்களாம், எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்களாம். அக்பருக்கு 3 மனைவிகள். மூத்த மனைவி ருக்காயா பேகம், 2வது மனைவி அஃப்கோர்ஸ் த ஃபேமஸ் ஜோடாபாய், ஹிந்து ராஜ்புத்ரா கிங் அபீர் மமலோட மகள். 3வது சலீமா பேகம். அவர் அப்போ ராஜபுத்திரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துவதற்காக நிறைய கல்யாணம் பண்ணினார். மதம் நல்லிணக்க மன்னர்னு கூட பேர் பெற்றிருந்தார். அவர் ஆட்சி காலத்தில் 3 மதக்காரங்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தினார். 3 மதங்களில் உள்ள அவருக்கு பிடித்த விஷயங்களை எடுத்து அவர் ஒரு புதிய ரிலிஜன் மதத்தை உருவாக்குனார். அது பேர் டின் இல்லாஹி. இது மூலிமா எல்லா மதத்தையும் ஒரு மதமாக ஆக்கணும், மத சண்டை வரக்கூடாதுன்னு அவரோட நோக்கம். இந்த பில்டிங்கே டின் இலாஹி என்ற மதத்தை குறிக்குதுங்க. எப்படின்னா இந்த வெள்ளையாக உயரமாக இருக்குல்ல, 172 ஃபீட் உயரத்தில் இருக்குது, அது முஸ்லீம் டிசைன். அதில் கொடை மாதிரி இருக்குல்ல, அது இந்து டிசைன். லோட்டஸ் ஃப்ளவர் தாமரை கூட இருக்குது, அதுவும் இந்து டிசைன். வெள்ளை மார்பிளில் இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற டிசைன் முஸ்லீம் டிசைன். அதில் மேலே கிராஸ் மாதிரி இருக்குல்ல, அது கிறிஸ்டியனிட்டியை குறிக்குது. அந்த கீழே ரெட் ஸ்டோன் இருக்குல்ல, அதெல்லாம் அக்பர் காலத்தில் அக்பர் கட்டினது. அந்த மேலே வெள்ளை கலராக பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குல்ல, அது ஜஹாங்கீர் காலத்தில் ஜஹாங்கீர் கட்டினதுங்க. 1984 மேலே போகிற பாதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்மளால் மேலே போக முடியலங்க. மேலேருந்து போய் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும்னு தெரியுதுங்க. இங்கே கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியேன்னு ஒரே மாதிரி இருக்குது. இந்த தாஜ்மஹால் ஃபீல் வரும், அந்த கேட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஷாஜஹான் இங்கேருந்தும் காப்பி அடித்தாருங்க. நம்ம அதை சொன்னலைங்க 4 கேட் இருக்குன்னு. அதில் அந்த பின்னாடி உள்ள கேட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த ராஜாராம் சிங் இங்கே ரொம்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டாருங்கள, அந்த கேட்டில் தான் வந்தார். இது காஞ்ச் மஹால் ஜஹாங்கீர் கட்டினது. 14 வருஷம் பிடிச்சிச்சுங்க இதை கட்டி முடிக்கிறதுக்கு. இது உள்ளேயே வலதில் சிகண்டர் லோடி 1503 அக்பருக்கு முன்னாடி சிகண்டர்னு ஒரு கிராமத்தை அமைச்சிருந்தார். அவர் இருந்ததும் அவரோட கல்லறை இங்கே இருந்தது. இப்போ அதை டெல்லியில் இருக்கிற லோடி கார்டனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த சின்ன கேட்லேயும் ஒரு கதை இருக்குங்க. அக்பர் கொஞ்சம் கட்ட 5.5 ஃபீட் தான். அப்போ அந்த காலத்தில் யாரும் உன்னை வணங்க மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு கேலி செஞ்சாங்களாம். அதனால பீபிள் என்ன பண்ணார், இந்த கேட்டை 6 ஃபீட் உயரத்தில் கட்ட சொன்னார். ஏன்னா உள்ளுக்கு போகிறவங்க ஆட்டோமேட்டிக்காக குனிஞ்சு வணங்கி போவாங்களாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அடுத்து அக்பரோட தூமில் இருந்து மேத்தாபாக் தாஜ்மஹால் வியூ பாயிண்ட் சன்செட் வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியும், மழை அடித்து ஊற்றுனதுனால சன்செட் பார்க்க முடியலங்க. இருந்தாலும் இந்த வியூவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அங்கே முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஆக்ராவில் 1 டே நீங்கள் தங்குங்க. ஆக்ராவில் எவ்வளோ இடம் இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்கள் நீங்களே பார்த்தீங்க. அடுத்து ஆக்ராவை நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு இங்கேருந்து நம்ம புறப்படுறோம். இன்னும் நிறையா இடங்கள் பார்க்க வேண்டிய இருக்குது. உங்களை நான் அடுத்த காணொலியில் பார்க்குறேன். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.